ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கேரமல் மில்க் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது உள்ளே ரொம்ப சாஃப்டாக, மேலே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 கப் சர்க்கரை எடுத்து நீங்கள் பேனில் வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். அது நல்லா உருகிடும். 5 நிமிஷத்தில் உருகிடும். இது நம்ம செட் ஆகிறதுக்குள்ளே எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சிடணும். இது 5 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகி வந்துடும், தண்ணி மாதிரி இல்லாமல். அடுத்து புட்டிங் செய்கிறதுக்கு 4 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஸ்லைஸ் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், குண்டு ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். 4 ப்ரெட்டு, அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை, 2 முட்டை, அப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்கள அதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பாத்திரத்தை நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு தண்ணி சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். லோ ஃப்ளேமில் வேக விட்டோடனே பாருங்கள் எப்படி அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குது, ஜூஸியாக. இது 45 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம பேக்கரிக்கே போகாமல் ஒரு 45 மினிட்ஸில் ஒரு சூப்பரான கேக் மாதிரி ஒரு சூப்பரான புட்டிங் செஞ்சிட்டோம். மறக்காமல் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.